தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை வரலாறு காணாத வகையில் உயர்வு. ஒரே நாளில் சவரனுக்கு 1040 ரூபாய் உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி. டிஜிட்டல் மற்றும் AI துறை வளர்ச்சியே நமது முக்கிய குறிக்கோள். எதிர்காலத்துக்கு பாதை அமைப்போம் என ஜப்பானில் பிரதமர் மோடி உரை. மாநிலங்களின் வருவாயை பாதுகாக்காமல் GST சீர்திருத்தங்கள் பயனளிக்காது. மாநிலங்களின் வருவாயை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். ஓய்வு பெறும் தமிழக காவல்துறை DGP சங்கர் ஜிவாலை தீ ஆணைய தலைவராக நியமனம் செய்தது தமிழ்நாடு அரசு. தீ மற்றும் உயர் மீட்புப் பணிகளில் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்த தீ ஆணையம் அமைப்பு. ஓய்வு பெறவுள்ள தமிழ்நாடு காவல்துறை DGP சங்கர் ஜிவாலுக்கு பிரியாவிடை. சென்னையில் பிரிவு உபச்சார விழா. Shankar Jival IPS, born in Uttarakhand, is a 1990 batch IPS officer of Tamil Nadu cadre. தமிழகத்தில் நெல்லுக்கான ஆதார விலை குவிண்டால் 2500 உயர்வு. சாதாரண ரக நெல்லுக்கு ஊக்கத்தொகையாக 131 ரூபாயும், முதல் ரகத்துக்கு 156 ரூபாயும் உயர்த்தி அரசாணை. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், தேனி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தொடர்ந்து பெய்யும் கனமழை. முன்னெச்சரிக்கையாக 20 பேர் கொண்ட பேரிடர் மீட்புப் படை குழுவினர் விரைவு. தெலங்கானாவின் மேடக் மாவட்டத்தில் கனமழையால் பெருக்கெடுத்த வெள்ளம். வீடுகள், கோயிலை சூழ்ந்தபடி சென்ற தண்ணீர். டெல்லியில் கொட்டி தீர்த்த கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கிய சாலைகள். மேற்கு வினோத் நகர் பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிப்பு. ये देखिए कितना पानी है। உத்தராகண்ட் மாநில ஷம்மோலியில் மேகவெடிப்பு. நீர்நிலைகளில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தால் எச்சரிக்கை. பீகாரில் காங்கிரஸ் பாஜக தொண்டர்கள் இடையே மோதல். தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்த காவல்துறை.
சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நல்லகண்ணுவை சந்தித்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். கடந்த 24ஆம் தேதி முதல் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நலம் விசாரித்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. 4 கட்டடங்கள் சேதமடைந்த நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். சிவகங்கை அருகே வைகை ஆற்றில் வீசப்பட்டுள்ள உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள். பூவந்தி, கீழடி உள்ளிட்ட கிராமங்களில் 2 நாட்கள் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் கிடந்ததால் அதிர்ச்சி. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் வீசப்பட்ட சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அஸ்தியை கரைப்பது போல சிவகங்கை வைகை ஆற்றில் மனுக்கள் கொட்டப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் ஆற்றில் கொட்டப்பட்டது ஆட்சியாளர்களின் அரக்க குணத்தை காட்டுகிறது. மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கண்டனம். திருப்புவனம் அருகே உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் ஆற்றில் வீசப்பட்ட விவகாரம். அரசுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டோர் மீது கடும் நடவடிக்கை என சிவகங்கை ஆட்சியர் உறுதி. காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதையில் 42 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ரயில். திருநள்ளாறு ரயில் நிலையத்தில் பயணிகள் உற்சாக வரவேற்பு. சென்னையில் நடிகர் விஷால், நடிகை சாய் தன்ஷிகா நிச்சயதார்த்தம். குடும்பத்தினர் முன்னிலையில் எளிமையாக நடைபெற்றதாக விஷால் பதிவு. சென்னையில் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக வழக்கறிஞர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை கைவிட முடியாது என கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன் உயர்நீதிமன்றத்தில் தகவல். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.